டிஜிட்டல் டெய்லரிங் இந்தியாவின் நம்பர் 1 டெய்லரிங் கம்பெனி. 4 தலைமுறை அனுபவம் மற்றும் கம்ப்யூட்டர் மூலம் புதிய தொழில்நுட்பத்துடன் இயங்கும் எங்கள் டெய்லரிங் கம்பெனிக்கு ஆர்டர்கள் புக்கிங் செய்ய, டெலிவரி செய்யவும் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் டீலர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. லைனிங் பிளவுஸ் 250 ரூபாய் மட்டுமே. டோர் ஸ்டெப் சர்வீஸ் வசதியும் உண்டு. அணுகவும் 8448441030. தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பழகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு தொழில் வாய்ப்பு தாங்க. நான் ஏற்கனவே தம்ப்நெயிலில் காமிச்சிருப்பேன். தினமும் ஒரு 1000லேருந்து ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் நம்ம எப்படி வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, நான் எதுவும் வேலை பார்க்கல, இப்போதைக்கு படிச்சுட்ருக்கேன், ஆனால் இன் ஃப்யூச்சரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்களும் இப்போவே இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். சார், நான் எது எனக்கு தொழில் வாய்ப்பு இல்லை, எனக்கு வேலையும் கிடைக்கல, என்கிட்ட அந்தளவுக்கு பெரிய முதலீடும் இல்லை, நான் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு குறைந்தது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் என்னால் வருமானம் ஈட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் இந்த தொழில் செய்யலாம். வீட்டில் குடும்ப பெண்கள், இல்லத்தரசிகள் இருக்கீங்க, நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த டிஜிட்டல் முறையில் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்கட் டெக்னாலஜி அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த ஹோட்டல் எடுத்துட்டிங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தயாரிப்புகளை ஜொமேட்டோ, ஸ்விக்கி இப்படி ஆன்லைன் மூலமாக ஒரு டைப் வச்சு அதன் மூலம் நஷ்டமில்லாத ஒரு தொழிலை நடத்திட்டு இருக்காங்க. அதன் மூலம் அவங்களும் வருமானம் பார்க்குறாங்க, இவங்களும் வருமானம் பார்க்குறாங்க. ட்ராவல்ஸ் எடுத்துங்களேன். இப்போ ட்ராவல்ஸில் என்ன, ஆட்டோ, டாக்ஸி, காரு, இந்த மாதிரி அவங்கெல்லாம் இந்த ட்ராவல்ஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, ஓலா, உபர், ஃபாஸ்ட் ட்ராக் இந்த மாதிரி அந்த நிறுவனக்குள்ளே ஒரு டைப் வச்சு அவங்களும் அதில் ஒரு லாபம் பார்த்துட்ருக்காங்க. செல்லர், ஜாமான்கள் விற்கிற இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் நிறுவனங்கள் இருக்கட்டும், அவங்க கூட இந்த செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளும் போய் அதுக்குள்ளே அந்த வலைதளத்துக்குள்ளே நம்ம பொருட்களை, நம்ம தயாரிப்புகளை நம்ம விற்பனை பண்ணி அதில் ஒரு லாபம் எடுக்கிறோம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உட்கார்ந்த இடத்துலையே இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எந்த இடங்களுக்கு வேணாலும் நம்ம ஹோட்டல் ரூம் புக் பண்ணி நம்மளோட ஸ்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறோம். அவங்களும் என்ன பண்ணுறாங்க, மெட்ரிப், த்ரியோகோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓயோ, இந்த மாதிரி ஆப் மூலம் அவங்க அந்த விஷயங்களை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அங்கே ஸ்டே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதன் மூலம் அவங்களும் ஒரு வருமானம் பார்க்குறாங்க. அப்போது இந்த ஓயோ, இந்த உபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இவங்களாம் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே மேனுஃபேக்சரிங் பண்ணலங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய பலமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸை கையில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க்கிங்கிற ஒரு பெரிய ஒரு வர்த்தகத்தை வச்சுருக்காங்க. அப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆன்லைன் தொழில் அப்படிங்கிறது, இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னும் 10 வருடம் கழிச்சு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பிஸ்னஸ்ங்கிறது கொடிகட்டி பறந்துட்டுருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இன்றைய சமுதாயத்தில் இந்த ஆன்லைன் வர்த்தகம் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மறுக்க முடியாத உண்மைங்க. அப்போது இந்த ஃபேப்கட் டெக்னாலஜி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக டிஜிட்டல் முறையில் இந்தியாவிலே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா டெய்லரிங் அப்படிங்கிற ஒரு தொழில் சார்ந்த ஒரு வாய்ப்புகளை சாதாரண மக்களுக்கும் போய் சேரக்கூடிய விதமாக அமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் நம்ம எப்படி வருமானம் பார்க்குறது, டெய்லரிங் சொல்கிறாங்க, பட் டெய்லரிங் பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி சார் வருமானம் பார்க்குறது அப்படிங்கிறது சில பேர் கேட்குறீங்க. இப்போது டெய்லரிங் அப்படின்னா என்ன, டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதில் தைச்சி அதை எப்படி டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு அதை எப்படி கஸ்டமரை பிடிச்சி அதை எப்படி நம்ம வருமானம் பார்க்குறது அப்படிங்கிற ஐயப்பாடு நிறைய பேருக்கு இருக்கும். இப்போது டெய்லரிங் இந்த தொழிலில் உங்களுக்கு போதிய அனுபவம் வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு அனுபவம் தேவையில்லைங்க. எல்லாமே டெக்னாலஜி பேஸ் இது எல்லாமே அமைக்கப்பட்டு இந்த எல்லா வேலைகள் எல்லாமே நடக்கப்படுது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் எப்படி வருமானம் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த புக்கிங் ஆர்டர் எடுக்கிறதுலேருந்து அந்த ஆர்டர் எடுத்தது ஃபினிஷிங் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாரும் வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறுவனம் சேலத்தில் அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் அமைக்கப்பட்டிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துலையும் ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் மாவட்டம் தோறும் தாலுக்கா வாரியாக பார்த்தீங்கன்னா புக்கிங் சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிங் சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைலரிங் யூனிட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைஸ் 4 முறையில் இந்த கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த புக்கிங் சென்டர் அப்படிங்கிறது நீங்கள் நானுங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கிங் சென்டர் அப்படிங்கிறது தாலுக்கா வாரியாக மாவட்டம் வாரியாக கொடுக்க போகிறாங்க. அந்த புக்கிங் சென்டர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்ட்டா நம்மள்கிட்ட சாதாரண உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்களை ஆர்டர் தருவாங்க. அந்த ஆர்டரை கலெக்ஷன் பண்ணுறதுக்கும் ஹோம் டெலிவரி செய்கிறதுக்கும் அவங்க மூலமாக, அதாவது அந்த கம்பெனி மூலமாக
டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அவங்களால நியமிக்கப்படுறாங்க. அதன் மூலம் அவங்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் புக்கிங் எடுத்துட்டீங்க. அந்த புக்கிங் எடுத்த ஆர்டரை வந்து என்ன டேட்டில் டெலிவரி பண்ணும், என்ன அளவுகள் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாத்தையுமே அந்த கஸ்டமர்கிட்டருந்து வாங்கிடணும். ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட ஒரு மாதிரி ப்ளவுஸ், ஒரு சாம்பிள் ப்ளவுஸ் வாங்கிக்கணும், அல்லது அவங்களோட அளவுகளை கரெக்டான அளவுகளை கேட்டு வாங்கிக்கணும். என்ன டேட்டில் டெலிவரி வேணும் அப்படிங்கிறது கேட்டு வாங்கிக்கணும். வாங்கி வச்சுட்டீங்க. இப்போ இந்த கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் உங்கள் புக்கிங் சென்டருக்கு வருவாங்க. உங்கள்கிட்ட அந்த பொருட்களை கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி அந்த பொருள் நேராக கட்டிங் யூனிட்க்கு போதுங்க. இந்த கட்டிங் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா மாவட்டந்தோறும் தாலுக்கா வாரியாக கட்டிங் யூனிட் அமைக்க போகிறாங்க. அப்போ இந்த கட்டிங் யூனிட்டில் இந்த பொருட்கள் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டீம் என்ன பண்ணுறாங்க, இந்த கட்டிங் யூனிட்டுக்கு இந்த பொருள் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் என்ன அளவுகளில் இந்த கட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை அவங்க பிரத்யேகமாக வச்சுருக்க அந்த சாஃப்ட்வேரில் இந்த மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே அந்த சாஃப்ட்வேரில் ஏற்றி அந்த மிஷின் வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே இந்த துணிகளை வந்து கட் செய்து இந்த துணிகளை கட் பண்ணதுக்கப்புறம் மீதம் இருக்கிற துணிகளையும் ஒவ்வொரு கவரில் போட்டு கட் பண்ணி முடித்து அந்த துணியை இந்த கவரில் போட்டு பேக் பண்ணி டேட் வாரியாக என்ன டேட்டில் டெலிவரி பண்ணும், எந்த டேட்டில் வந்திருக்கு, எந்த மாவட்டத்தில் வந்திருக்குங்கிற அளவுகளில் டேட் வாரியாக அடுக்கி வைக்கப்பட்டு நேராக டைலரிங் யூனிட்டுக்கு அனுப்பப்படுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டைலரிங் யூனிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாவட்டந்தோறும் உங்களுக்கு தாலுக்கா வாரியாகவும் யூனிட் அமைக்கப்பட போகுது. அப்போ இந்த கட்டிங் பண்ண துணி வந்து பேக்கிங் பண்ணி நேராக டைலரிங் யூனிட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டைலரிங் யூனிட்டில் அந்த அளவுகளில் அந்த துணி வந்து ஃபினிஷிங், அதாவது ஃபினிஷிங் ஸ்டேஜ் தைச்சி முடிக்கப்படுது. அயனிங் பண்ணி தைச்சி முடிக்கப்படுது. தைச்சி முடிக்கப்பட்ட துணி வந்து அந்த கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மூலமாகவும் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் மூலமாகவும் எந்த புக்கிங் சென்டர்லேருந்து கலெக்ட் பண்ணாங்களோ அதே புக்கிங் சென்டருக்கு மறுபடியும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த புக்கிங் சென்டருங்கிறது யார், நீங்களும் நானும். அப்போ இந்த புக்கிங் சென்டருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட வேண்டியதான். ஸோ இதன் மூலம் தான் இந்த ஒரு பெரிய யூனிட் வந்து டிஜிட்டல் முறையில் பண்ணுறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் முறையில் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னும் வரக்கூடிய 10-15 வருடங்களில் ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கிறது, ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது மறுக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்குங்க. அதீத வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இன்றைக்கே இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் நம்ம வந்து கால் ஊனோம் அப்படின்னா நம்ம சொல்கிற அளவுக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு வாய்ப்புகள், நம்மளுக்கும் இதை கொஞ்சம் வருமானம் கிடைக்கும், நம்மளும் வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் சீக்கிரத்தில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது இது மட்டும்தான் இவங்க வருமானம் நமக்கு பண்ணி தராங்களா? கிடையாதுங்க. நீங்கள் வந்து புக்கிங் சென்டர்லையும் ஒரு வருமானம் பார்க்கலாம், கட்டிங் யூனிட் நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு வருமானம் பார்க்கலாம், அல்லது நீங்கள் டைலர் யூனிட் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் ஒரு வருமானம் பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி அவங்க பண்ணி தராங்க, எப்படி நமக்கு ஆர்டர்ஸ் தராங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் முறையில் அவங்க வந்து இந்த ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. அதன் மூலம் இதில் வந்து எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகளும் வருமானமும் கிடைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு முயற்சி அவங்க பண்ணுறாங்க. இதன் மூலம் டெய்லி நீங்கள் ஒரு 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த ஆன்லைன் டிஜிட்டல் முறையில் அந்த ரீடெய்லரிங் அப்படிங்கிறது முறையாக இந்தியாவில் வந்து இவங்க வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது. காண்டாக்ட் நம்பர், அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை படித்து பாருங்கள். உங்களுக்கு மேலும் இது தொடர்பான சந்தேகங்கள், கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நம்ம தமிழில் தான் பேசுவாங்க. நல்லா பொறுமையாக உங்களுக்கு இன்னும் என்னை விட இன்னும் நல்ல விளக்கம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், அதோட நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. மார்க்கெட்டிங் அவங்க மூலமாகவே பண்ணுவாங்க. ஆர்டர்ஸ் அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலம் கண்டிப்பாக நிச்சயம் ஒரு நபர் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் நிச்சயம் நீங்கள் வருமானம் பார்க்கலாம். ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா கீழே எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள். ஸோ இந்த பதிவில் நான் சொல்ல நினச்ச தகவல் தான். ஹோப் யூ என்ஜாய் தட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவுடன் உங்களை கூடவே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டிஜிட்டல் டெய்லரிங் இந்தியாவின் நம்பர் 1 டெய்லரிங் கம்பெனி. 4 தலைமுறை அனுபவம் மற்றும் கம்ப்யூட்டர் மூலம் புதிய தொழில்நுட்பத்துடன் இயங்கும் எங்கள் டெய்லரிங் கம்பெனிக்கு ஆர்டர்கள் புக்கிங் செய்ய, டெலிவரி செய்யவும் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் டீலர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. லைனிங் பிளவுஸ் 250 ரூபாய் மட்டுமே. டோர் ஸ்டெப் சர்வீஸ் வசதியும் உண்டு. அணுகவும் 8448441030.
டிஜிட்டல் டெய்லரிங் இந்தியாவின் நம்பர் 1 டெய்லரிங் கம்பெனி. 4 தலைமுறை அனுபவம் மற்றும் கம்ப்யூட்டர் மூலம் புதிய தொழில்நுட்பத்துடன் இயங்கும் எங்கள் டெய்லரிங் கம்பெனிக்கு ஆர்டர்கள் புக்கிங் செய்ய டெலிவரி செய்யவும். நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் டீலர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. லைனிங் பிளவுஸ் 250 ரூபாய் மட்டுமே. டோர் ஸ்டெப் சர்வீஸ் வசதியும் உண்டு. அணுகவும் 8448441030.